Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரன் வித் தி விண்டோட எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஜோட்டா வந்துட்டு ஹானா என்னை லவ் பண்றா போலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி கிட்ட சொல்லியிருப்பான். ஜோஜியுமே ஓட போறதுக்கு முன்னாடி இதை கேட்டதுக்கு அப்புறம் பயங்கர ஷாக்கோட இருந்திருப்பான். நீங்க வந்து ஜோட்டாவை சட்டையை பிடிச்சு லூசு பையில என்னடா பேசி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். கமெண்ட் கொடுக்குறவங்களும் சொல்றாங்க கான்சே கன்சிக்யூட்டிவா செம ஸ்பீடா ஓடி வந்து இப்ப 10வது பொசிஷனை பிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போனா இவங்க டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே முந்தி 9வது வந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜோஜி பையன் இந்த ஷாக் அவுட்டே வெளியே வரல. உண்மையிலே ஹானா இதை ஜோட்டா கிட்ட போய் சொல்லிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கோடவே போய்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே ஜோட்டாவை பார்த்து அப்படிலாம் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி போன்ல கேக்குறான். மூசாவுமே வந்துட்டு அவெல்லாம் ஒண்ணும் அப்படி சொல்லவே இல்ல, அவன் நடந்துக்கிறத வச்சு நானா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். நிக்கவுமே சொல்றேன் இந்த ஜோட்டா பையன் அதை விட்டுட்டு இன்னும் வெளியவே வரலடா, அது மட்டும் இல்லாம இவன் ஜோஜிட்ட வேற இதை சொல்லி தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றான். அந்நேரம் மூசா வந்துட்டு நம்மளோட கோச் கிட்ட சொல்லுவோமா, அவர் பின்னாடி கார்ல தானே வந்துகிட்டு இருக்காரு, அவரை மைக்கை யூஸ் பண்ணி ஹானா ஒண்ணு அப்பெல்லாம் சொல்லல, இது ஏதோ ஜோட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டே ஒரு கோச் எப்படா ரேஸுக்கு நடுவில் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியும் சொல்றான். ஜோஜியுமே ரொம்ப மெதுவா தான் ஓடிக்கிட்டு இருக்கா, வேமா ஓடேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூரகார போனை பார்த்துக்கிட்டே கத்துறான். மோஸ்ட்லி நாங்க ரெண்டு பேருமே அவ கிட்ட ஒரே மாதிரியா தான் பேசுறோம், ஒரே மாதிரியா தான் நடந்துக்கிறோம். அப்புறம் எப்படி அவன் மேல மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா போச்சு, ஒருவேளை அவன் ஃப்ரெண்டா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ண வந்திருப்பானோ. அப்படி ஒருவேளை இருந்தது அப்படின்னா எனக்குமே ஹானாவை பிடிக்கும், ஒரு ஃப்ரெண்டா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே போறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, இவங்க அந்த மவுண்டன்ஸ்ல இருந்திருப்பாங்கல்ல, யாரோ ஜோஜி வெளியே வந்து ஹானா கிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அது ஜோஜின்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தெரியல, கரெக்டா அவன் நேம் சொல்லி ஜோஜி இந்த குப்பை மட்டும் போய் நீ வெளியே கொட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அவன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்படி என்னையும் ஜோட்டாவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உங்க ரெண்டு பேரையுமே என்னைக்குமே நான் ஒரே ஆளு மாதிரி எல்லாம் பார்த்ததே கிடையாது, நான் உங்களை பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என் கண்ணுக்கு ஜோட்டா மாதிரி தான் தெரியுறான், அண்ட் ஜோஜி மாதிரி தான் தெரியுறா அப்படின்னு சொல்றா. அண்ட் நீங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிரதர்ஸ் தான், அப்புறம் எப்பவுமே ஒன்னாவே தான் சேர்ந்து இருப்பீங்க, ஆனா ரெண்டு பேர்கிட்டயும் வேற சாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா வெக்கப்பட்டுக்கிட்டு. அப்பதான் ஜோட்டா வந்துட்டு வெளியே வெடிக்க கூப்பிட்டுருப்பான். அவளுமே ரொம்ப ஆர்வமா போவா, இதை ஜோஜி பாப்பா. இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஜோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் கத்துறாரு. அப்பதான் அவன் சுயநினைவுக்கே வர்றான். நீ ஓகேவா இருந்தா எனக்கு ஒரு சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. எவ்வளவு நேரமாடா இவர் சொல்றதை நான் கேட்காம இப்படியே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்கி சிக்னல் கொடுக்குறான், நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே வந்துட்டு நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல, கூரஹாரா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அதை மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவருமே ஒரு தயக்கத்தோடய உனக்கு இப்ப அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்காகவே நீ இப்ப ஸ்பீடா ஓடு அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை சொன்னதுக்கு அப்புறம் கோச் டசாக்கி பக்கத்துல இருந்த டிரைவருமே ஒரு மார்க்கமா அவரை பாக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால என்னை தப்பா ஜட்ஜ் பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு டிரைவரை பார்த்து சொல்றாரு. ஜோஜிக்கு ஒண்ணுமே புரியல, அவனுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரியும், சரி என்னவா இருந்தா என்ன இப்ப விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே செம்ம ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, சிண்டோவோட ஃபேமிலி தான். சிண்டோ அடுத்துதான் ஓட போறான் இல்லையா, அதனால அவனை பாக்குறதுக்காக ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சிண்டோவுமே அவங்க ஃபேமிலி அவனுக்கு என்கரேஜ் பண்ணி அனுப்பின மெசேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கவங்களை காட்டுறாங்க. ரீகடோ யூனிவர்சிட்டி வந்துட்டு செகண்ட் போயிருது. கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுமே சொல்றாங்க போன வருஷம் சாம்பியன்ஸ் இருந்த டீம் இப்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்டா வந்துகிட்டு இருக்கிறது போசோஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எல்லோ கலர் ஜெர்சி போட்ட ஒரு பேர் ஓடி வந்துகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஃபூஜியோக்கா உட்காந்து லேப்டாப்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான் அவன் டீமோட. இப்போ சிண்டோ வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆகுறான். பட் அவனால ப்ராப்பரா நிக்க கூட முடியல, விழுகிற மாதிரி போயிடுறான். யூகி தான் பிடிச்சு நிப்பாட்டுறான். நீ ஓகேவா இல்லனா விடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் யூகி சொல்றான். நான் ஓகேவா தான் இருக்கேன், என்னை விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு போறான். இப்ப ஜோஜியுமே ஓடி முடிச்சுட்டு வந்து தரையை போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். ஹானாவுமே அங்க வந்துடுறா. நான் இப்ப இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் எதுக்கு ஒழுங்கா ஓடல, நான் நினைச்சிருந்தா ஸ்பீடா ஓடி இருக்க முடியும், ஆனா நான் ஓடாம விட்டுட்டேன். அவன் கரெக்டா அதை கொடுக்கும் போது அவன் சிண்டோவோட கையை தொட்டிருப்பான். நேரமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சிண்டோ பயங்கர சூடா இருக்கிறான்னு சொல்லிட்டு. என்னை விட சிண்டோவோட உடம்பு ரொம்பவே கொதிச்சுக்கிட்டு இருந்தது. நான் தான் அவனுக்கு டைமிங் இனிமே கூட்டி கொடுத்துருக்கணும், நான் தான் இன்னும் வேகமா வந்து அவங்க கிட்ட தந்திருக்கணும், அப்பனா அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும், நான் தான் இப்படி லூசு தரமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு வெறுத்துக்கிட்டு இருக்கான். சிண்டோ பார்த்தா ரொம்ப மெதுவா ஓடிக்கிட்டு இருக்கான், அவனால ஓடவே முடியல. கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுமே சொல்றாங்க கான்சே யூனிவர்சிட்டி அவங்களோட பேச இழந்துட்டாங்க. இப்ப எல்லா அத்லெட்ஸுமே மீதி இருந்த எல்லாரும் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பீட் பண்ணிட்டு. சோ இது கான்சே யூனிவர்சிட்டிக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிண்டோவோட வீட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவர் ஓடுறத பார்த்தாலே அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்குறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிண்டோக்குமே கண்ணை சரியா திறக்க கூட முடியல, அவனுக்கு மயக்கம் வர்ற மாதிரியே இருக்குது. பின்னாடி வந்துகிட்டு இருந்த எல்லாருமே சிண்டோவை பீட் பண்ணிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒருத்தர் ஓடி வந்துகிட்டு இந்தாங்க தண்ணியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். பட் சிண்டோ அப்பதைக்கு வாங்கல. ரொம்ப நேரம் இதே மாதிரி கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் இருந்து தண்ணியை வாங்கி கொஞ்சம் குடிக்கிறான். இவரால நிச்சயமா டாப் வர ஹாக்குனையில போக முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு கமெண்ட் கொடுத்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிண்டோ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கதா நம்ம டீம் பசங்க எல்லாருமே போன்ல பார்த்து அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நேரம் காருக்குள்ள இருந்து டசாக்கியுமே சொல்றாரு, உன்னால ஓட முடியல அப்படின்னா கையை மட்டும் தூக்குடா, நான் பாத்துக்கிறேன், நான் இப்பவே இதை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தாலே ஒரு எல்லோ கலர் ஜெர்சி அவன் தான் இப்பவுமே ஃபர்ஸ்டா வந்துகிட்டு இருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்டா வந்து ரீச் பண்ணவும் செய்யறான். சோ போசோ யூனிவர்சிட்டி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. அதை வந்துட்டு கூரஹாரா இன்னொரு டிவில பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்நியாரம் திடீர்னு கமெண்ட் கொடுக்கவங்க எல்லாம் கத்துறாங்க. இங்க பாருங்க கான்சே யூனிவர்சிட்டியோட கோச் காரை விட்டு இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூரஹாரா அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம கோச் வந்துட்டு இறங்கி நம்ம சிண்டோ கூட ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருமே அவன் கிட்ட போயிட்டு உன்னால முடியலன்னா நின்றுடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சிண்டோவாலையுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சுத்தமா முடியல, அவன் அப்படியே நின்றுறான். அவன் கால்லாம் செம்மையா நடுங்க ஆரம்பிக்குது. டசாக்கியுமே வந்துட்டு பரவாயில்லடா நீ இன்னைக்கு சூப்பரா ஓடுன அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அப்படியே அவன் களத்துல போட்டிருக்க அந்த ஒரு பேஜை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போறாரு. நம்ம பசங்களுக்கு எல்லாம் இதை
பார்த்தோன்னே பயங்கரமா அழுக வருது. எல்லாருமே பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஷிண்டோவோட ஃபேமிலியுமே இதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஷிண்டோவோட தங்கச்சிலாம் அழுதுகிட்டே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். அந்நேரம் ஷிண்டோ வந்துட்டு தலையை அப்படியே தூக்கி நிக்கிறான். ஷிண்டோ அப்படியே அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த ஒரு பேஜை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காக அங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான். கூரஹராவும் டிவில இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்ப எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டத்திலேயே ஓடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது உனக்கு ரொம்பவே வலிக்குது, ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்படி இருந்து எதுக்காக நீ ஸ்டாப் பண்ணாம ஓடிக்கிட்டு இருக்கிற? நம்மளோட டீமுக்காகவா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவா, இல்ல நம்மளோட கோல்காகவா, இல்ல உனக்காகவா? எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டே புரியல. ப்ராபபிலி யாருக்குமே இது எதுக்குன்னு சொல்லிட்டு புரியாது. இது எல்லாத்துக்காகவும் தான் நீ இன்னும் விலகி போகாம இருக்கிற. அதனாலதான் அது உன் இதயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஷிண்டோ கண்டினியூவா அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு பனி பிரதேசத்துல இருக்க மாதிரி, லைக் அவனோட ஹோம் டவுன்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே பொத்துன்னு வந்து கீழே விழுந்துடுறான். எல்லாரும் ஷிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்து தூக்கிடுறாங்க. பார்த்தா இன்னைக்கு சாயங்காலமே இவங்க தங்குற அந்த ஒரு இடத்துல ஷிண்டோ வந்துட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் இன்னைக்கு காலையில ஷிண்டோ ரேச முடிச்சானா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஷிண்டோ எவ்வளவுதான் வலிச்சாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஃபைனலி அந்த ஒரு இடத்தையுமே வந்து ரீச் பண்ணதான் செஞ்சிருப்பான். அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அவனை அவ்வளவு சியர் பண்ணி எப்படியாவது ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த எல்லாருமே அவ்வளவு சியர் பண்ணி அவனை ஓட வச்சிருப்பாங்க. அண்ட் அவர் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவர் கொண்ட ஒரு ஆளாவும் இவர் தான் இருப்பார் அப்படின்ட்டு கமெண்ட்ரி கொடுக்கவங்களும் சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு கோச் டசாகியுமே சொல்றாரு, ஷிண்டோ என்னதான் இந்த செக்ஷனை முடிச்சிருந்தாலும் நாளைக்கான பேட்டில் உங்களுக்கு ரொம்பவே டஃபா இருக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்படிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்றான். எதனால? நீ ஓடுறதுனாலயா? எனக்கு உன்னோட கான்பிடன்ஸ் பிடிச்சிருக்குது, பட் எப்பவுமே நல்லதே எல்லாம் நடக்காது. நீங்களே உங்களை அதிகமா புஷ் பண்ணி அப்புறம் ஷிண்டோக்கு ஆன மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களை மறுபடியும் என்னால ஒரு டேஞ்சருக்கு எல்லாம் தள்ள முடியாது. அதனால நாளைக்கு ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம வெல் ப்ரிப்பேர்டா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டசாகி சொல்றாரு. அண்ட் அதுக்கு நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது உங்களோட பிரெயினை ஃபோக்கஸ் பண்றதா, வேற எதை நினைச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, ஜஸ்ட் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்த சீன்ல யூகி வந்துட்டு நம்ம டீம் பசங்க எல்லாருமே வீடியோ கால்ல வர வச்சிருக்கான். ஷிண்டோவும் எந்திரிச்சு இவங்க எல்லாருமே பாக்குறான். அவங்க எல்லாரும் ரொம்பவே அழுதுகிட்டு ரொம்பவே ஆர்வத்தோட எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்நியாரம் ஹைஜி உள்ள வந்து வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு எல்லாருமே நல்லா ஓடுனீங்கடா, நாளைக்குமே நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். நாளைக்கு ஓட போற எல்லாருமே கொஞ்சமா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். என்னது அவ்வளவுதான், வேற எதுவும் அட்வைஸ் எல்லாம் சொல்ல போறது இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கி கேக்குறான். இல்ல நான் எதுவும் சொல்ல போறது இல்ல, இது எல்லாமே நாளையோட முடியுது. சோ நம்ம நல்லாவே ட்ரெயின்ட் ஆயிருக்கோம், இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அப்போ ஷிண்டோ வந்துட்டு நம்ம எல்லாருமே நம்மளோட டயலாக சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி வாங்க எல்லாருமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ஹாக்குனே இஸ் தி ஸ்டீப்பஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தமா சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே ஹைஜி கூரஹரா ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு வர்றாங்க. டேய் காக்கிரு, உன்னோட நேம் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா, என்னோட அப்பாவுமே இந்த ட்ராக்ல எல்லாம் ரன்னிங் ஓடுவாரு, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்றான். உன்னோட அப்பா தான் உன்னை ரன்னிங் ஓடுன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேக்குறான். இல்ல எங்களோட கம்யூனிகேஷன்ல ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்றான். அண்ட் இப்போதைக்கு நீங்க இதை கேக்கீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்னா என்னோட அப்பா வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூல் ட்ராக் கோச்சா தான் இருந்தாரு, அவருக்கு கீழே தான் நான் இருந்தேன். இட் மீன்ஸ் ஹைஜி ஹை ஸ்கூல் படிச்சிருக்கப்ப ஃபூஜியோகா ஹைஜி ரெண்டு பேரும் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் வந்திருக்கும். அந்நியாரம் ஒரு கோச்சா இருப்பார் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹைஜியோட அப்பா தான். அப்போ ஹைஜிமே சொல்றான், என்னோட அப்பா ஒன்னும் அவ்வளவு மோசமானவர் எல்லாம் கிடையாது, ஆனா அவருக்கு அந்த ட்ராக் மேல அதிகமான லவ் இருந்தது. எனக்குமே அவரோட ட்ரைனிங் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் இருந்தது, டெய்லி நான் ஓடிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் நான் உடஞ்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். விச் மீன்ஸ் அவனுக்கு இன்ஜுரி ஆனது. எல்லாரும் ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கப்ப இவன் மட்டும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இவனோட ஷூவையே தூக்கி போட்டு ரொம்பவே கடுப்போட கத்திக்கிட்டு கிடப்பான். அவனோட ஷூவை பாத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்னால ஓடவே முடியாதுல அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயுமே தான் இருப்பான். அதுக்கப்புறமா தான் இந்த ஹவுஸ் ஓனர் டசாக்கி இருப்பார் இல்லையா, அந்த ஒரு வீட்டுக்கு இவன் வர்றான். ஆனாலுமே என்னால ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்பதான் வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சேன். இந்த வாட்டி என்னோட ட்ரீம் நான் எல்லாரும் கூட சேர்ந்து என்னோட டீம்மேட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து ஓடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அவங்க இந்த ட்ராக்குக்கு புதுசா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரொம்ப வீக்கானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையுமே நம்ப வச்சு அவங்க எல்லாரும் கூட ஓடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்கான ரிசல்ட் தான் இன்னைக்கு எல்லாரையுமே என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஓட வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு கூரஹராவும் சொல்றான், எனக்கு தெரியும் நம்ம 10 பேர் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையிலேயே நம்ம வெறும் 10 பேர் மட்டும் கிடையாது. நம்மளோட வெஜிடபிள் ஷாப்போட ஓனர், நம்மளோட யூனிவர்சிட்டி, அப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ற எக்கச்சக்க பீப்புள், இவங்க எல்லாருமே நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் டீம் தான். யாருமே நீ எங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஓட வச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்க மாட்டாங்க. அண்ட் ஒருவேளை நீ எங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஓட வச்சிருந்தாலுமே இதை மட்டும் மறந்துடாத, நான் உனக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீ தான் என்னோட பாதையை சரியான இடத்துல மாத்தி கொடுத்திருக்கிற. சோ நம்ம சேர்ந்து ஓடுவோம், இதுவரை ஓடுனதை விட பெஸ்டா ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்றான். இதை கேட்டு ஹைஜியுமே சிரிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் ஹாக்குனேகிரனோட செகண்ட் ஹாஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.